கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி பொள்ளாச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கள்ளச்சாராய மரணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கள்ளச்சாராய விற்பனையை ஒழிக்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகளை மூடி கடைகளை திறக்கும் நேரம் மற்றும் மூடும் நேரத்தை குறைக்க வேண்டும், முழுமையான மதுவிலக்கு நோக்கி தமிழகம் செல்ல வேண்டும். நீட் தேர்வில் தொடர்ந்து ஏராளமான குளறுபடிகள் நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை தொடர்ந்து எழுதிய 50%, 75% மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதாக புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வருகிறது. உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. படிப்படியாக மது கடைகளை குறைத்து மதுக்கடைக்கும் திறக்கும் நேரமும் மூடும் நேரமும் குறைக்க வேண்டும். மதுக்கடைகளை படிப்படியாக குறைத்து முழுமையான மதுவிலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு செல்ல வேண்டும். இரண்டாவது, இந்தியா முழுவதும் நீட் தேர்வு கூடாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. தொடர்ச்சியாக நீட் தேர்வில் ஏராளமான குளறுபாடுகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. 20 வரை 50%, 75% மாணவர்கள் 2 முறை 3 முறை தொடர்ந்து நீட் தேர்வை எழுதியவர்கள் தான் பாஸ் ஆகிறார்கள் என்கின்ற புள்ளி விவரம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்து மாநில அரசே அதை செய்து கொள்ளும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று 2 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.